கண்டிப்பாக நீட்டு தேவையே இல்லை. படிக்கிற குழந்தைகள் எங்கேயும் படிக்கும். அதுகளோட லட்சியங்களை வந்து நம்ம தடை பண்ணுற மாதிரி தான் அது இருக்குது. எல்லாருக்கும் அவங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேப்பபிலிட்டி ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கடவுள் கொடுத்தது ஒரு கேப்பபிலிட்டி, இவ்வளோ கேப்பபிலிட்டி. ஸோ ஒரு நீட் எக்ஸாம் மட்டும்தான் அவங்களோட கேப்பபிலிட்டி டிசைட் பண்ண முடியாது. தவறு இல்லாமல் வச்சா, அதாவது குழந்தைகளை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸாம், சாதாரணமாக ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம், இப்படியா எல்லாத்தையும் அவுத்து காமிச்சு தலைமுடியிலேருந்து எல்லாம் அவுத்துன்னு தான் வந்து எழுதணும்னு சொல்கிறது இல்லைல்ல. ஸோ எம்பிபிஎஸ் நீங்கள் இப்போ படித்து நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதுக்காகவே நீங்கள் எஃபர்ட் போடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்றதுக்காக நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு சரின்னு படலை. இந்த ஒரு நீட் எக்ஸாம் மட்டும்தான் டிசைட் பண்ணோம் அவங்களோட டேலண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீட்டு தேவையே இல்லை. ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்கு. நிச்சயமாக வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செஞ்சது மிக மிக தவறான விஷயந்தான். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இப்போ வந்து குரல் கொடுக்குறா. முதல்ல தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்தது, அவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்ம நினச்சா எல்லாருமே. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஹோல் ஸ்டேட்டுமே இது சரியில்லை, இவா வந்து ஏதோ பண்ணுறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தவறு பண்ணுது, இது தப்பு தான் அப்படிங்கிறத அவங்க அச்சம் இல்லாமல் இப்போது எல்லாருமே கையில் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல் போகிறதே அவள் வீடுகளில் ரொம்ப கஷ்டம். இதில் நீங்கள் வந்து ஏழை குழந்தைகளை வந்து நீங்கள் திணிச்சு இன்னும் ஒரு கிளாஸ் வேறு போனால் எப்படி போகும்? ஸோ இது வந்து தவறான ஒரு ஐடியாவை தான் இவள் கொடுக்குறா. யாரை வந்து காப்பாற்றுறதுக்கு இவள் கொடுக்குறான்னு தெரியல. ஆனால் நம்ம குழந்தைகள் காப்பாற்றப்பட மாட்டா. அதனால் நீட்டு தேவையே இல்லை.